மூன்றாவது ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் பஹ்ரைன் நாட்டின் மனமா நகரில் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன் 2013ஆம் ஆண்டில் சீனாவின் நாங்ஜிங் நகரில் நடைபெற்றது. அதன் பின்னர் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய இளைஞர் விளையாட்டுத் தொடர் நடைபெற்றது. நடப்பு தொடரில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலம் என 15 பதக்கங்களுடன் 5வது இடத்தில் உள்ளது. இதில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகள் தலா ஒரு தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்துள்ளனர். இதில் ஆடவர் அணியின் வெற்றியை விட இந்திய மகளிர் கபடி அணியின் வெற்றி மிகவும் கவனிக்கத்தக்கதாகும். இந்த தொடரில் 4 லீக் போட்டிகள், ஒரு இறுதிப் போட்டி என 5 போட்டிகளிலும் ஆதிக்கம் செலுத்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. தொடரில் 5 போட்டிகளில் மொத்தம் 312 புள்ளிகளை வென்ற இந்திய அணி வெறும் 89 புள்ளிகளை மட்டுமே எதிரணியிடம் இழந்திருப்பது மகளிர் அணியின் சிறப்பை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்திய அணியின் வெற்றியே சிறப்பு என்றாலும் அதன் துணை கேப்டன் தமிழரான கார்த்திகா என்பது தனி சிறப்பு. சென்னையின் தெற்கே புறநகர் பகுதியாக அமைந்துள்ளது கண்ணகி நகர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த பூர்வகுடி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்கள் வாழ்வதற்காக கடந்த 2000 ஆண்டில் கண்ணகி நகர் உருவாக்கப்பட்டது. கண்ணகி நகரில் 23,704 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு வாழ்பவர்களின் பெரும்பாலானவர்கள் கூலி தொழிலாளர்கள். சிலர் சென்னை மாநகரை தூய்மைப்படுத்தும் தூய்மை பணியாளர்களாக உள்ளனர். இங்கு ஒரு ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர்தான் கார்த்திகா. இவரது தந்தை ரமேஷ் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவரது தாய் சரண்யா தூய்மை பணியாளராக இருந்தவர். இப்போது ஆட்டோ ஓட்டி வருகிறார். வறுமையின் பிடியில் வளர்ந்தாலும் சிறு வயது முதலே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வெட்கை கார்த்திகா மனதில் இருந்து வந்தது. ஒரு பக்கம் படிப்பில் கவனம் இருந்தாலும் மறுபக்கம் விளையாட்டின் மீது தீவிர ஆர்வம் கொண்ட கார்த்திகா கண்ணகி நகரின் அருகிலுள்ள பொது மைதானங்களில் பள்ளி நண்பர்களுடன் கால்பந்து, கபடி உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடியுள்ளார். இதில் கபடி மீது அவர் தீராத காதல் கொண்டார். தனது 10 வயதில் ஒரு உள்ளூர் கபடி போட்டியில் காலடி பதித்துள்ளார். தொடர்ந்து 6ஆம் வகுப்பில் இருந்தே பள்ளிகள் அளவிலான கபடி போட்டிகளில் பங்கேற்று பல வெற்றிகளை குவித்து கண்ணகி நகர் மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஏழ்மை நிலை என்பதால் தினசரி காலை 5 மணிக்கு எழுந்து தந்தையின் பழைய ஷூக்களை அணிந்து அருகிலுள்ள மணல் மைதானத்தில் பயிற்சி செய்து வந்தார் கார்த்திகா. மகளின் ஆர்வத்தை அறிந்த பெற்றோர் தங்கள் சம்பாதிக்கும் சொற்ப ஊதியத்தையும் வைத்து கார்த்திகாவை ஒரு கிளப்பில் பயிற்சி பெற சேர்த்துவிட்டு ஊக்குவித்துள்ளனர். அங்கு பயிற்சியாளர்களின் உதவியுடனும் தனது கடின உழைப்பு மற்றும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து மாநில அளவிலான போட்டிகளில் அசத்திய கார்த்திகா இந்திய இளையோர் அணியிலும் இடம் பிடித்து தனது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் அணி தங்கம் வெல்ல முக்கிய பங்கு வகித்துள்ளார். கண்ணகி நகர் என்றாலே அது குற்றவாளிகளின் கூடாரம் என்பது போன்ற மாயைகள் பொதுத்தளத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படங்களில் கூட பல தவறான காட்சிப்படுத்தல்களை பார்க்க முடியும். அப்படி இருக்க தானும் தனது அணியும் சேர்ந்து கபடியில் தொடர் வெற்றிகளை குவித்து கண்ணகி நகர் குறித்து பேச்சுக்களை போக்குவோம் என கடந்த ஆண்டு டிடி நெக்ஸ்ட் ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கார்த்திகா தெரிவித்துள்ளார். அதில் கண்ணகி நகரை ஒரு பிராண்டாக மாற்றுவதே எனது முதன்மையான நோக்கம் என்றும் அவர் பேசியிருந்தது கவனிக்கத்தக்கது.